ஏன்னா எப்பயுமே ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க, இந்த ஆட்சியாளர்கள் இருக்கிறாங்கல்ல, அவங்கள பார்த்தா நீங்க மேலோட்டமா பார்த்தீங்கன்னா அவங்க ஏதோ வந்து அனுபவிச்சுட்டு மட்டுமே இருக்கிற மாதிரி தெரியும். அப்படியே வந்து பேனர் வச்சுக்கிறாங்க, பெருசா வந்து சொத்துக்களை சேர்த்திக்கிறாங்க, நல்லா ஆட்டம் போடுறாங்க, நல்லா அனுபவிக்கிறாங்க. இது மட்டுமே அவங்க என்ஜாய் மூட்லயே இருக்காங்கன்னு நினைச்சிட்டு இருக்கிறீங்க. அது மட்டும் அவங்க அப்படி மட்டும் அவங்க இருக்க மாட்டாங்க. அவங்க ஒரு கேர்ஃபுல்லாவும் இருப்பாங்க. மூசா நபி வேணா தெரியாம இருக்கலாம். மூசா நபிக்கு வேணா நான் வளர்ந்து என்னவா ஆக போறேன்னு மூசா நபிக்கு தெரியாது. ஆனா ஃபிரௌனுக்கு நல்லா தெரியும், இந்த குழந்தை பெருசாச்சுன்னா என்னுடைய சாம்ராஜ்யம் அழிக்க போகுதுன்னு ஃபிரௌனுக்கு நல்லா தெரியும்ல. மூசா நபி பிறக்கிறதுக்கு முன்னாடி அவன் கணக்கு போட்டு சொல்லிட்டான், ஆம்பளை பிள்ளை எல்லாம் கொன்றுங்க பனி இஸ்ராயல்ல இருக்கிறது. ஏன்? பெருசானா என்ன பண்ணிரும்? பெருசானா என்ன பண்ணிரும்? அந்த குழந்தை எத்தனையோ குழந்தை இருக்கு, பனி இஸ்ராயல் எத்தனையோ வளர்ந்துச்சு. இந்த ஒரு குழந்தை என்ன பண்ணும்? முன்னாடி அவன் ஒரு ஆட்சியாளர் இருக்கிறானா, தன்னுடைய ஆட்சிக்கு யார் மூலமாக ஆபத்து வரும்னு அவன் மானிட்டர் பண்ணிட்டே இருப்பான். அப்ப அந்த மானிட்டர்னால அவனை வந்து தூக்குறாங்க. அதே வந்து பாத்தீங்க அப்படின்னா சும்மா அவங்க இருக்க மாட்டான். குரான்ல அதுதானே பாக்குறோம். அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை எடுத்துங்க. இந்த ஹெர்குலிஸ்ங்கிற அந்த மன்னன், புகாரியில் வரக்கூடிய 7வது ஹதீஸ், அதுல என்ன சொல்லப்படுது? அந்த ஹதீஸ்ல அந்த ஹெர்குலிஸ்ங்கிற அந்த மன்னர் வானத்துல வந்து இந்த விண்கலை வந்து பார்க்கறான், ஜோசி பார்க்கறான், அந்த மாதிரி எல்லாம் பார்த்துட்டு சொல்றான், விருத்த சேதனம் செய்யப்பட்ட ஒரு மன்னர் பிறந்து விட்டார். விருத்த சேதனம் செய்யப்பட்ட ஒரு மன்னர் பிறந்துட்டாரு, என் ஆட்சிக்கு ஆபத்து வரப்போகுது, அதனால ஊர்ல இருக்கிற யூதர்களை கொன்றுங்க. ஏன்னா அந்த பகுதியில விருத்த சேதனம் சுன்னத்து பண்ணவங்க யாரு? பனி இஸ்ராயல்கள். அப்ப யூதர்களை கொன்றுங்க அப்படின்னு சொல்லி ஃபத்வா கொடுக்குறாங்க இல்லையா? அப்ப எவ்வளவு அலர்ட்டா இருக்காங்கன்னு பாருங்கிறேன். புரியுதா இல்லையா? எவ்வளவு இவங்க கேர்ஃபுல்லா இருக்கிறாங்க. அவங்களுக்கு எல்லாமே தெரியும், யாரு பிரச்சனை, புரியுங்களா? யாரு பிரச்சனை, எந்த பகுதியிலிருந்து பிரச்சனை வரும், எப்போ பிரச்சனை வரும். ஏன் முஸ்லிம்கள் இத்தனை நாள் அடக்குமுறை பண்ணல? அது ஏன் இப்போ ஒரு நல்ல நேரம் நமக்கு செலக்ட் பண்ணியிருக்கிறாங்க? இத்தனை வருஷமா முஸ்லிம்கள் வாழ்ந்தோம், அப்பெல்லாம் அடக்குமுறை பண்ணல, இப்போ ஏன் அவங்க நாள் குறிச்சிருக்காங்க? முகூர்த்தம் ஏன் இப்போ நமக்கு டிசைட் பண்ணப்பட்டிருக்கு? அதுக்கு பின்னாடி தான் ஹிக்மத் இருக்கு. சும்மா எதுவுமே அவங்க செய்ய மாட்டாங்க. நம்ம தான் வந்து அறியாமையில் நடந்துட்டு இருக்கிறோமே தவிர இந்த சிஸ்டத்தை ரன் பண்றவங்க சும்மா எதுவுமே செய்ய மாட்டாங்க. 100 வருடமாக இந்த முஸ்லிம் சமுதாயம் அடக்குமுறைக்குள்ளே தான் ஆயிட்டு இருக்கு. ஏன்னா நம்ம தடா சொல்றதில்ல, நம்ம வரலாறு பார்க்கறது இல்ல, ரிவர்ஸ்ல திங்க் பண்றது இல்ல. ஏதாவது நம்ம இன்னைக்கு கூட அந்த எஜுகேஷன் சிஸ்டம் சம்பந்தப்பட்டமா எடுத்துனார்ல, தொலைநோக்கு பார்வை நமக்கு கிடையாது. பின்னாடி வரலாற்றிலிருந்து பரிப்படை எழுதக்கூடிய அந்த விஷயமும் நமக்கு கிடையாது. 100 வருடத்திற்கு முன்னாடி என்ன